ஸ்பெயின்ல ஒரு ஹை லெவல் மீட்டிங் செப்டம்பர் 13 நடந்திருக்கு. இந்த ஹை லெவல் மீட்டிங்ல பல அரபுலக நாடுகள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. 2வது யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய பல நாடுகள் இந்த ஸ்பெயின்ல நடந்த மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக இந்த மீட்டிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காசால நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையை எப்படி தீர்வு காணலாம் அப்படிங்கிறது போல இவங்க கூடி உட்காந்து பேசியிருக்கிறாங்க. இது எப்படி கம்பேர் பண்றதுன்னா, இந்த சுவிட்சர்லாந்துல வந்து ரஷ்யாவை கூப்பிடாம ஒரு அமைதி மாநாடு நடந்தது இல்லையா? அது போல இவங்க இஸ்ரேலை கூப்பிடாம ஒரு அமைதி மாநாடு நடந்திருக்கு. ஸோ அதனால யூரோப்பியன் யூனியன் நாடுகள், இஸ்லாமிய நாடுகள், அமெரிக்காவோட நண்பர்கள்னு சொல்லிட்டு இப்போ இஸ்ரேல இப்போ ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்களா அப்படின்ற போல கேள்விகள், இது போல விஷயங்கள்லாம் ஆன்லைன்ல வந்துகிட்டு இருக்கு. சில நபர்கள், சில அனலிஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா, சபாஸ் இப்படிதான் இருக்கு யூரோப்பியன் யூனியன், பாராட்டுகள் அப்படிங்கிறதோட சிலர் தரப்புல இருந்து இருக்கு பாராட்டுகள் இருக்கு. ஆனா சிலர் தரப்புல இருந்து என்னங்க இஸ்ரேலுக்கு துரோகம் பண்றீங்க நீங்க அப்படிங்கிறது போல ஆத்திரங்கள் இருக்கு. இருதரப்புல இருவேறு கருத்துகள் இருக்கு. ஆனா என்னோட பார்வை இதுல எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம போன பதிவுல சொல்லியிருந்தோம், டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல ஒரு டீமிலிட்டரைஸ்டு லைனை உருவாக்கிடலாம், 2வது நாட்டோவையே டிஸ்மேன் பண்ணிடலாம், ஓகேங்களா ரஷ்யா அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் சொன்னதா சொல்லியிருந்தோம். ட்ரம்ப் அவர்களோட வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் அவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா இது போல சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது யூரோப்பியன் யூனியன் நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா நாட்டோ இருக்க போல அதுக்கு ஒரு தனி அலையன்ஸ் உருவாக போது, அது ஒரு தனி ஒரு போர் இருக்கக்கூடிய சூழலாம் மாதிரி யூரோப் நாடுகள்லாம் சேர்ந்து ரஷ்யாவோட அடிச்சுக்கிட்டு இருக்க பாருங்க, அது தனி ஒரு போர். இப்ப இந்த இஸ்ரேலுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய தனிப்பட்ட ஒரு போர். இது 2 தனித்தனியா நடந்துகிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல ஃபேவரபிளான பொசிஷன் வந்ததுக்கு அப்புறமா இரு போர்களும் கிளப் ஆகி ரஷ்யாவே தடிப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இப்படித்தான் இந்த வேர்ல்டு வார் 2ல வந்து பாத்தீங்கன்னா, வேர்ல்டு வார் 1 இருக்கட்டும் 2 இருக்கட்டும், ஜெர்மனி அடிக்கிறதுக்காக முதல்ல மேற்குலக நாடுகள் சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த ரஷ்யாவை போய் அடிக்க போய் ரஷ்யா அதுக்கப்புறம் வந்து பிரச்சனையில ஜாயின் பண்ணுவாங்க. அதாவது சோவியத் யூனியன். இந்த 2 போர்லயும், அதாவது வேர்ல்டு வார் 1 இருக்கட்டும், வேர்ல்டு வார் 2 இருக்கட்டும், இப்படிதான் நடந்தது. ஸோ அது போல திரும்பி இங்க நடக்க போதா? அதாவது மேல யூரோப்ங்கிறது தனியா சண்டை நடந்துகிட்டு இருக்கும் போது, அடுத்த இஸ்ரேலுக்கு சண்டை நடந்துட்டு இருக்கும் போது, அதுக்கப்புறம் இது கிளப் ஆகுமா அப்படின்ற கேள்விகள் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இந்த ஸ்பெயின்ல நடந்த மீட்டிங்க வச்சு சொல்றேன். அதுக்கும் இது எல்லாமே காரணம் இருக்கு. ஏன்னா யூரோப்ல இருக்கக்கூடிய நாடுகளே இப்ப அதிக அளவுல முஸ்லீம் இமிகிரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவுல இருக்காங்க. சோ அவங்க டைரக்டா அவங்களோட ஆதரவை இஸ்ரேலுக்கு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கும் போது, இல்ல இஸ்ரேலுக்கு வேணுங்கிற முடிவுகளை அவங்க எடுக்கிறாங்கன்னும் போது அவ்வளவுதான், பத்தி எரிஞ்சிடும் பல நாடுகளும். வந்து யூகே ஆகட்டும், பிரான்ஸ் ஆகட்டும், சொல்லவே வேணாம், காலையில பைனாக்குலர் வச்சு தான் தேடணும். சோ இப்படி இருக்கும்போது அவங்க எல்லாரும் சமீப காலமா இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கிற மாதிரியான ஒரு தோரணைகளை உருவாக்கி, நாங்க தனிங்க, நாங்க இஸ்ரேலோட காதாங்க அப்படிங்கிறது போல அவங்க தனியா பிரிஞ்சு வைக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் இது தனி நடக்கும், அது தனி நடக்கும். ஏன்னா இப்போ கண்டிப்பா ஒரு லாங் ரேஞ்ச் மிசைல் ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் வந்து பெர்மிஷன் கொடுத்து அவங்க கண்டிப்பா ரஷ்யாவுக்குள்ள ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா அதுக்கப்புறம் ரஷ்யா சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அமெரிக்காவோட ஆயுதங்களை பயன்படுத்துறதுக்கான தடைகள் தான் இருக்கும். யூரோப்பியன் யூனியன் நாடுகளோட ஆயுதங்களை பயன்படுத்திக்கிறாங்க, அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்ல, அமெரிக்கா நாங்க என்னங்க செய்யறது, எங்களோட லாங் ரேஞ்ச் வெப்பன் நாங்க கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது போல பின்வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது டிஃபென்சிவ் வெப்பன் கொடுப்பாங்க, மற்றபடி ஒரு அஃபென்சிவ் வெப்பன் இருக்காது. இதே போல ஃப்ரம் ஸ்டார்ட்ல இருந்து இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நடக்கும்போது என்ன சொன்னாங்க, முதல்ல ஆயுதம் கொடுப்பேன்னாங்க, அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, இப்ப லாங் ரேஞ்ச் வெப்பன் வரைக்கும் வந்துருச்சு. அடுத்தது ரஷ்யாவுக்குள்ள தாக்கலான்னாங்க, F-16 கொடுக்கலான்னாங்க, இப்ப லாங் ரேஞ்ச் வெப்பனையும் கொடுத்துடலாம். இந்த F-16 பொறுத்த வரைக்கும் யூரோப்பியன் யூனியன் நாடுகள் கிட்டயும் இருக்கு. ஸோ அதனால அவங்க கொடுத்துட்டாங்க, நாங்க கொடுக்கலீங்க அப்படிங்கிறதால அமெரிக்கா எல்லாத்துலயும் விலகி நின்று வேடிக்கை பார்க்கல இந்த ரஷ்யா யூரோப் பிரச்சனையில. 2வது அதே நேரத்துல அமெரிக்கா டைரக்டா இஸ்ரேல் பிரச்சனையில இன்வால்வ் ஆகலாம், இந்த மிடில் ஈஸ்ட்ல வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கலாம். அப்படி எடுக்கும்போது நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான், இந்த தெற்கு பகுதியை வந்து முழுவதும் அமெரிக்கா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்ததுக்கு அப்புறமா கிளப் ஆச்சு அப்படிங்கும் போது பாத்துக்கலாம் ரஷ்யா ஒரு கை. ஏன்னா இப்ப ரஷ்யாவோட ஆட் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மிலிட்டரிக்கா எடுக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களாம் மோர் மதம் ஓரியன்டா இது போல விஷயங்களை அவங்க ஆடு போடுறாங்க. இதே இவங்களோட ஆடெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது கிளப் ஆச்சு அப்படின்னா யூரோப்புக்கு நல்லது இல்லை. இமிகிரன்ஸ் பிரச்சனை இருக்கு, நாளைக்கு இஸ்லாமியர்கள்லாம் எதிரான போர்க்கொடி எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களால தொடர்ந்து எந்த ஒரு சிக்கலுமே இல்லாம யூரோப்பியன் யூனியன் நாடுகள் தொடர்ந்து ரஷ்யாவோட போர் செய்ய முடியாது. சோ அதுக்காக இவங்க இது போல நிலைப்பாடுகள் எடுக்கிறாங்களா, சோ அதுக்கான அடித்தளம் தான் இது போல ஸ்பெயின்ல நடக்கக்கூடிய மீட்டிங்ஸா அப்படிங்கிறது போலலாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப கனடா வந்து பாத்தீங்கன்னா அலோவ் பண்றேங்கிறாங்க, பிரிட்டன் வந்து பாத்தீங்கன்னா தனியா கூடி உட்காந்து பேசிக்கிறாங்க, ஜோ பைடன் அவர்கள் கூட அது வந்து தனியா எல்லாம் பேசி அலோவ் பண்ணுவோம் அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. இப்ப பின்லாந்து, ஸ்வீடன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அலோவ் பண்றோம், நாங்க அட்டாக் பண்ணுங்க உக்ரைன் அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க லாங் ரேஞ்ச் மிசைல். ஸோ இரு போர்கள் நடக்க போகுது, தனித்தனியா நடக்க போகுது. அது எந்த பாயிண்ட்ல கிளப் ஆக போகுது, இந்த வேர்ல்டு வார் 2 மாதிரி எந்த டைம்ல கிளப் ஆக போகுது அப்படிங்கலாம் பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா ஒரு விஷயம் தெரியுது, ஏதோ ஒரு லாங் ரேஞ்ச் வெப்பன் உள்ள போய் உழுக போகுதுன்னு.
இதுக்கு டாரஸ வாங்கிடலாமா? நம்ம போன பதிவுல நகைச்சுவைக்கு சொல்லியிருந்தோம். திருப்பி அழுத்தங்கள் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஜெர்மனிக்கு. ஜெர்மனி சொல்ட்டாங்க, "தயவு செஞ்சு இத எங்ககிட்ட கேட்காதீங்க. நாங்க குடுக்கறதுக்கு தயாராவே இல்ல. நாங்க தரமாட்டோம்." அப்படிங்கிறது போல ஜெர்மனியோட சான்சலரான ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள் தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்னாலயோ இல்ல என்னமோ ஏதோ தெரியல. அடுத்த எலக்ஷன் வர இருக்கு இல்லையா ஜெர்மனில. சோ அந்த எலக்ஷன்ல ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள் வேணாங்க அப்படிங்கிறது போல அந்த கட்சி தீர்மானம் பண்ணிட்டதா முடிவெடுத்ததா சொல்லப்பட்டு வருது. இது முதல்லயே எல்லாம் இருக்கிற மாரி தான். இனிஷியலா ஒரு நாடு பார்ட்டிசிபேட் பண்ணாம இருக்கும். சும்மா மத்த ஆயுதங்கள்லாம் தருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒருத்தங்களா இத ஜாயின் பண்ணி இந்த போற ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லா பக்கமும் கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வரேன். இப்ப இட்டாலியில வந்து பாத்தீங்கன்னா, ரஷ்யா நம்மளோட நண்பன் அப்படிங்கிறது போல இட்டாலியில வந்து பல பலகைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டி வச்சிருக்காங்க. அந்த பில் போர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த பதில வந்து ஒட்டி வச்சுக்கிறாங்க. இதனால இட்டாலியோட நிலைப்பாடு மாறிடுமா இந்த பகுதியில அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா? சோ ஜெர்மனி, இட்டாலி இனிஷியலா இந்த பிரச்சனையில இன்வால்வ் ஆக போறதில்ல. ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி இது போல நாடுகள் இனிஷியலா இன்வால்வ் ஆவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா சில நாடுகள் இன்வால்வ் ஆவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாடுகளா போரோட வீரியத்தன்மை, அழிவுத்தன்மையை பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு நாடுகளா சேர்ந்துக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. என்ன நடக்குது, ஏது நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. சோ இது போல லாங் ரேஞ்ச் வெப்பன் அட்டாக் நடக்க போது எந்தெந்த நாடுகள் இதுல முதல்ல சிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ரஷ்ய தரப்புல இருந்து கண்டனங்கள் ரஷ்யா அதிபரான விளாடிமிர் புட்டின் அவரு கண்டனம்லாம் தெரிவிக்கல. அவரு கிளியரா சொன்னாரு. நாட்டோ எங்களோட போர் தொடுக்கணுமா இல்லையான்றத அவங்க யோசிக்கிறாங்க அப்படிங்கிற போல அவர் தரப்புன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, இவரு சொல்றது வேணா மிரட்டல் மாரி இருக்கு. ஏன்னா இவரு நார்மலாவே இப்படிதான் பேசுவாரு. பட் ஆனா இப்போ என்ன சொல்லியிருக்கிறார் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, அதாவது மிரட்டிட்டே இருப்பான்னு சொல்ல வரல. ஒரு நார்மலா பேசுறதே மிரட்டல் மாரி தான் இருக்கு அப்படிங்கிறது போல சொல்ல வந்தேன். நம்மளுக்கு பாக்குறதுக்கு அப்படி இருக்கு என்னமோ. ஏன்னா இப்ப என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது போல சொல்லிடுறேன். திமித்ரி மெத்வதேவ் வந்து உக்ரைன் அழிக்கிறதுக்கு அணு ஆயுதம் தான் போடணும்னு அவசியம் இல்லைங்க. நெறைய ஆயுதங்கள் இருக்கு. கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது போல திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியிருக்கிறாரு. சோ மிக பெரும் அளவுல தாக்குதல்கள் ஒன்ஸ் இது போல ஸ்ட்ரைக் நடக்கும்போது கண்டிப்பா இது போல செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த ஒரு காரணத்தினால தான் உக்ரைனுக்கு இந்த F-16 குடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த F-16 குடுக்கறது எதுக்காக அப்படின்னா, ரஷ்யா நாங்க தயாராயிட்டோம்னு பாத்துக்கங்க. அதாவது F-16 குடுக்கறதுக்காக 1 வருஷமா ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. F-16 குடுத்தாலே லாங் ரேஞ்ச்ல அட்டாக் பண்ண போறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சோ இப்ப லாங் ரேஞ்ச் வெப்பன் ஸ்ட்ரைக்கையும் குடுக்குறாங்க அப்படிங்கும்போது F-16 எடுத்துட்டு போய் பல இடங்களையும் தாக்குதல் பண்றதுக்கு உக்ரைன் வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் குறிப்பா கலினின்கிராட தான் முதல்ல கை வைப்பாங்களா அப்படின்ற போல பல அனலிஸ்டுக்கு சந்தேகங்கள் இருக்கு. ஏன்னா அந்த பகுதி சிக்கலுக்குரிய பகுதி. உக்ரைனை மேற்கொள்ள நாடுகளும் ஒரு சைடு அடிச்சுட்டு இருக்கும்போது கலினின்கிராட்ல இருந்து ரஷ்யா தரப்பு வந்து பல இடங்களை தாக்குதல் பண்ணுவாங்க இல்லையா? இனிஷியலா ரஷ்யா கிட்ட இருந்து வரக்கூடிய தாக்குதலை சேவ் பண்ணும் அப்படிங்கும்போது ஒரு பிரியம்டிவ் ஸ்ட்ரைக் கண்டிப்பா கலினின்கிராட்ல இருக்கலாம். மேற்குலக நாடுகளை டைரக்டா இன்வால்வ் ஆகலாம். இந்த போர் வந்து ரஷ்யா தரப்பு வந்து எஸ்கலேட் பண்றாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா மேற்குலக நாடுகளை இன்வால்வ் ஆகலாம் அந்த கலினின்கிராட் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டது. இது உக்ரைன் தான் போய் எடுக்கணும்னு நீடு இல்ல. மேற்குலக நாடுகளே ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டது. அதுக்கு இனிஷியலா கலினின்கிராட்ல ஒரு மிகப்பெரிய லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக்கா உக்ரைன் வச்சு செய்ய வச்சுட்டேன்னா ரஷ்யாவோட டெரிட்டரியில கலினின்கிராட்ல செய்ய வச்சுட்டு அதுக்கப்புறம் ரஷ்யாவோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறது பார்க்கும்போது மேற்குலக நாடுகள் உள்ள பூந்து ஏன்னா ரிட்டாலியேட் பண்ணதுக்கு பயங்கரமான ஸ்ட்ரைக் கலினின்கிராட்ல பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது ஏன்னா சுத்தி வர ரிகானிசன் ட்ரோன்களை சுத்திட்டே இருக்கு. எல்லாம் என்னென்ன நடக்குது, எது நடக்குது, எந்த பகுதி தாக்குதல் பண்ணும் எல்லாத்தையும் அவங்களால உளவு பார்த்து நீட்டா ஸ்கெட்ச் போட்டு எந்தெந்த பகுதி தாக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ ஃபுல்லா தாக்குதல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ரஷ்யா மேற்குலக நாடுகள் ரிட்டாலியேட் பண்ணும்போது இந்த கலினின்கிராட் ஃபுல்லா பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் போர் அஃபிஷியலா டிக்ளேர் ஆயிரும். எல்லாரும் மாறி மாறி அடிச்சுக்குவாங்களா? இது போலதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குமா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இதை நம்ம திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம் பதிவுகள்ல. ஏன்னா இப்ப வரக்கூடிய செய்திகளை வச்சு பார்க்கும்போது இது கிளியரா இருக்கு இல்லையா? பிக்சர் கிளியரா கிடைச்சிருக்கு. முதல்ல வந்து ரஷ்யா மேல ஒரு ஸ்ட்ரைக் பண்றதுக்கு அந்த பையில பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்சோம். உக்ரைன் தான் தாக்குதல் பண்ணி பிடிக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா இல்ல, இப்ப மேற்குலக நாடுகளே பிடிக்கிறதுக்கு தேவைகள் அதிக அளவுல இருக்கு அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கும்போது சிலருக்கு கேள்வி வந்திருக்கலாம். ஏன்பா ரஷ்யா கிட்ட அணு ஆயுதம் இருக்குப்பா, அணு ஆயுதம் எடுத்து வீசிடுவாங்க, மிக பெருமளவுல அணு ஆயுத போரா மாறிடும் அப்படின்ற கேள்விகள் சில கமெண்ட் செக்ஷன்ல பாக்குறது உண்டு. அணு ஆயுத போரா மாறிடும் அப்படிங்கிறது போல பல நபர்களும் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு அம்பாசிடர் ரஷ்யாவோட அம்பாசிடர் யூஎஸ்க்கு அலோகேட் பண்ணிருப்பாங்க இல்லையா? சோ இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் விட ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது ஆண்டனோவ் அவர்கள், அனட்டோலி ஆண்டனோவ் அவர்கள் பேர் கொஞ்சம் கரெக்டாகல. சோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னங்க அமெரிக்கா இது வந்து நியூக்ளியர் வாரா போயிருங்க, கான்சிக்வன்சஸ் என்னன்னு தெரியும்ல, இதுல யாருமே கிளியரான வின்னர்ஸ் இருக்க முடியாதுங்க அப்படிங்கிறது போல இவர் தரப்புல இருந்து பேசியிருக்கிறாங்க. இதுக்கு அனலிஸ்டா இருப்பாங்க இல்லையா? அதாவது சில ப்ரோ அமெரிக்கன்ஸ் இது போல ஆளுங்களா இருப்பாங்க இல்லையா? சோ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பேச்சுக்கள் டாக்ஸ் என்ன அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி அமெரிக்கான்றவங்க சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? சீனாவோட டாமினன்ஸ் கீழே நாங்க இருக்கணும்னா அப்படி ஒரு உலகத்திலேயே நாங்க இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறது போல
ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருந்தது இல்லையா? ஸோ அத மேற்கோள் காமிச்சு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது, அதாவது அமெரிக்கா டாமினன்ஸ் இல்ல அப்படிங்கும்போது எதுக்கா இந்த உலகம்? அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல திங்க அடிச்சுக்க மாறி மாறி அடிச்சு எல்லாம் அழிச்சுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இருந்தா நாங்க ராஜாவா இருக்கணும். அப்படி இல்லைன்னா இல்ல வேண்டாம். அப்படிங்கிறது போல ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்களா? அப்படிங்கிறது போல கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இந்த ப்ரோ அமெரிக்கன்ஸ் அவங்கள உட்காந்து பேசும்போது அது போல தான் தோணுது. அத நோக்கி தான் அமெரிக்கா போயிட்டு இருக்காங்களா? அப்படிங்கிற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இல்ல சுமூகமா போறாங்களா? என்ன மாரியான டெர்ம்ஸ் வைக்க போறாங்க? எந்த மாரி பேச்சுவார்த்தை நடக்கப் போகுது? இல்ல பேச்சுவார்த்தையே நடக்காதா? இது மிக பெரும் அளவுல எஸ்கலேட் ஆகப் போதா? என்ன ஏதுங்கிறது தெரியல. அடுத்தடுத்த பதிவுல நம்ம ஏதாவது செய்திகள் வந்ததுன்னா தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆனா இப்போ ரஷ்ய தரப்புல பெருமளவுல தயாராகுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. திரும்பவும் ஒரு பேட்ச் ரஷ்யாவோட Su-57 ரக விமானம், 34 ரக விமானம் அடுத்த பேட்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. வாங்க வாங்க தூக்கிட்டு போங்க அப்படிங்கிற போல ரஷ்ய தரப்புல அனுப்பி விட்டுருக்காங்க. என்னங்க சாங்ஷன் போட்டுக்கிறேன் நீங்க அவங்க பாருங்க அதிக அளவுல ஆயுதங்கள் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஏதாவது செஞ்சு தடுத்து நிறுத்துங்க ரஷ்யாவை அப்படிங்கிறது போல சொல்ல தோணுது. ஸ்லாவா உக்ரைன் இல்லையா அந்த ஒரு காரணத்தினால. பட் ஆனா ரஷ்யா ஓரளவுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. அது எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. ஆனா இந்த போர் நடக்குது இல்லையா இதோட வீரியம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிஐஏ தரப்புல இருந்து ஒரு ரிப்போர்ட்டை விட்டுருக்காங்க. சைட்ல ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கும். இந்த இமேஜ்ல பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். உக்ரைன்ல பிறப்பு விகிதத்தை விட இறப்பு விகிதம் ரொம்ப அதிக அளவுல இருக்கு. 2வது ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா அதுல 30க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேற நாடுகளுக்கு போயிட்டு இருக்காங்க. இமிகிரன்ஸா போயிட்டு இருக்காங்க. மைக்ரன்ஸா போயிட்டு இருக்காங்க. வேற நாடுகளுக்கு போயிடுறாங்க உக்ரைனை விட்டு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இது வந்து மேற்குலக தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டது அபிஷியல் நியூஸ் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஸோ போரோட வீரியம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஒரு நாட்டுல இறப்பு விகிதம் அதிகமா இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல அந்த நாட்டுல பாப்புலேஷனே இல்லாம போயிடும். எதை நோக்கி இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு? ஒரு நாட்டுல நம்ம வாழ்றதுக்கே இல்ல அப்படிங்கும்போது விடுதலை வாங்கி என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது நடுநிலையா போறது ஓகே தானே. இப்ப 2 சூப்பர் பவர் இருக்காங்க. ஒன்னு நேட்டோ இன்னொன்னு சிஎஸ்டிஓ. இந்த 2 சூப்பர் பவர்களுக்கு எதிரா நிக்காம இல்ல ஒருத்தங்களுக்கு ஆதரவா ஒருத்தங்களுக்கு எதிரா நிக்காம 2 பேத்துக்கும் நடுநிலைமையா போயிருந்தாங்க அப்படின்னா யுக்ரைனுக்கு இது போல ஒரு பிரச்சனை வந்திருக்காது. அவங்க நேட்டோல சேர்றதா மிக பெரும் பிரச்சனையா இருக்கு. இவ்வளவு இழப்புகள் நாட்டோல சேர்றதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் உக்ரைனுக்கு கிடைக்க போகுது? இதுக்கப்புறம் இது போல ஒரு போர் உக்ரைன்ல வராது அப்படின்னு கேரண்டி கொடுக்க முடியுமா? இது ஒரு டிஃபென்சிவ் அலையன்ஸ், அக்ரஸிவ் அலையன்ஸ் எல்லாம் விட்டுறலாம். பட் ஆனா எதிர்காலத்துல வேற ஏதோ ஒரு பிரச்சனையினால நாட்டோல சேர்றதுனால திரும்ப உக்ரைனுக்கு இது போல பிரச்சனைகள் தானே வரப்போகுது அப்படின்ற கேள்விகளும் வந்திருக்கு. ஆனா கண்டிப்பா அமெரிக்காவும் ரஷ்யாவும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்க போறாங்க. இப்ப சுமூகமா முடிஞ்சாலும் திரும்ப ரீக்ரூப் ஆகி வந்து பாத்துக்கலாம் அப்படிங்கிறவங்க இன்னொரு தடவை கிளம்புதான் போறாங்க. அந்த ஒரு காரணத்தினால அணிசேரா கொள்கையில இருக்கிறதான ஒரு சிறந்த முடிவா இருக்க முடியும். ஆனா ஏன் அந்த பாயிண்ட் மட்டும் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் எடுத்துக்கவே மாட்டேங்கிறாரு? நாட்டோல சேர்ந்தே தீர்வோன்னு ஏன் ஒரு அக்ரெசிவான ஒரு மைண்ட் செட்லயே இருக்காரு? அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் வந்து கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகளுக்கான பதில்லாம் என்னைக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.